ஓம் நம சிவாய. இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர்கள் நலச்சங்கத்தினிடம் நிர்வாகிகள் ஒப்படைத்து இந்த விழாவினை மிக சிறப்பாக நடைபெற ஊக்கமும் ஆக்கமும் அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த தலைமை ஏற்க இந்த இன்னிசையானது மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய அருள் வரலாற்றினையும் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி நாம் விளங்க வைக்க முடியாது. ஏனென்றால் ஒரு நாள் சொல்ல வேண்டும் அவருடைய சாதனையை. சிவபூமி அறக்கட்டளை என்று நிறுவி அங்கே திருவாசக அரண்மனை என்று திருவாசகத்தை முழுவதுமாக அங்கே கல்லிலே பொறித்து மிகப்பெரிய ஆலயத்தை எழுப்பியிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்திலே. அதோடு திருமந்திர அரண்மனை என்று சொல்லக்கூடிய அளவிலே 3000 திருமந்திர பாடல்களையும் கல்வெட்டிலே பொறித்து மட்டக்களப்பு என்று சொல்லக்கூடிய பட்டிக்குளம் என்று சொல்வார்கள் அந்த மாநகரத்திலே மிக சிறப்பான முறையிலே ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதோடு மிக சிறப்பாக வருகின்ற ஜனவரி மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் நகரிலே இருக்கக்கூடிய மாவட்டபுரம் என்று சொல்லக்கூடிய மாநகரிலே நமது திருவள்ளுவர் பெருமானுக்கு மிகப்பெரிய சிலையினை நிறுவி அங்கே 1330 பாடல்களையும் கல்வெட்டிலே பொறித்து திருவாசக அரண்மனை போலவே திருக்குறள் அரண்மனையை அங்கே எழுப்ப இருக்கின்றார்கள். அதற்கு பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகளோடு இங்கே கந்தசஷ்டி பெருவிழாவில் முருகப்பெருமானுடைய புகழை பேச வருகின்ற ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்து நமது ராஜராஜ சோழன் விழாவிலும் கலந்து கொண்டு இங்கே உரையாற்ற இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் சமய பணி மட்டுமல்ல சமூக பணியும் செய்பவர்கள். போரிலே பெற்றோர்களை இழந்த பெண் பிள்ளைகளை 300 பிள்ளைகளை வைத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு வயதான முதியவர்களுக்கு ஓய்வு இல்லம் 2 இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருத்தணை ஐயா அங்கே சென்று பல நிகழ்விலே அங்கே பாடியிருக்கின்றார்கள். அடியேனும் சென்றிருக்கின்றேன். அந்த முறையிலே அவர்களுடைய சாதனைகளை நாங்களால் நேரில் அறிவோம். அவர் நமது சத்தியசீலன் ஐயா, அறிவொளி ஐயா மற்றும் சுகிசிவம் ஐயா இது போன்ற மிகப்பெரிய பேச்சாளர்களோடு சரிநிகராக இருந்து பேசக்கூடிய அந்த தரத்திலே இருப்பவர். ஆகவே அவர்கள் வந்திருந்து இங்கே இந்த நிகழ்வினை வரலாற்றினை சொல்லி இங்கே பாடச் செய்வது மிக பொருத்தம் என்று சொல்லி அவர்களை அன்போடு முன்னே வருகை தந்து வரலாற்றினை சொல்லி எங்களை பாடச் செய்யுமாறும் இடையிடையே வரலாற்றினை சொல்லுமாறும் பதிகங்களுடைய சிறப்புகளை சொல்லுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமிநாதன் ஐயா அவர்களே, ஓதுவார் மூர்த்தி பேராசிரியர் பாலச்சந்திரன் ஐயா அவர்களே, திருமுறை அர்ப்பணம் செய்ய வந்திருக்கின்ற ஓதுவார்களே, கேட்பதற்காக கூடியிருக்கின்ற அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு
மாபெரும் தலைவன் ஒருவன் அன்று தோன்றினார் என்றால் அது ராஜராஜ சோழன் தான். ராஜராஜ சோழன் இல்லை என்றால் தமிழருக்கு அடையாளமே இல்லாமல் போயிருக்கும். அந்த மாமன்னன் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னுடைய ஆற்றலினாலே தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தானோ அதற்கு பெரிய தெய்வீகம்தான் காரணம் என்பதற்கு அவன் நிறுவிய கோயில் அவன் இல்லாத போதிலும் இன்றைக்கு நமக்கு நிமிர்ந்து நிற்கின்றது. இந்த தஞ்சை பெருங்கோயிலை மாமன்னன் எப்படி கட்டியிருப்பான் என்று இன்று வரை அனைத்துலகமும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்பனே, கருங்கல்லால் அழியா கோயில் கட்டிய தமிழ் வேந்தனே, 216 அடி உயரத்திலே விமானத்தை கட்டி சைவத்தமிழ் உலகத்துக்கு ஒரு பெரிய சான்றாதாரம் செய்திருக்கிற மாமன்னனே, நீ செய்த கொடையினால், நீ செய்த அரும் சேவையினால் சைவ தமிழ் உலகம் உன்னே அடையாளமாக இந்த திருக்கோயிலை வைத்துக்கொண்டு உலகம் வியந்து கொண்டிருக்கின்றது. சோழ சாம்ராஜ்யம் என்று போற்றப்பட்ட இந்த மாமன்னனின் வரலாற்று காலம்தான் திருமுறைகளுக்கும் விடிவு கிடைத்த காலம். பல்லவ மன்னர் காலத்திலே பாடப்பட்ட திருமுறைகள் 100 ஆண்டு காலமாக சிதம்பரத்திலே அறையிலே அகப்பட்டு போய் அடைபட்டு போயிருந்த காலத்திலே நம்பியாண்டார் நம்பியூடாக திருமுறைகளை பாதுகாக்க வேண்டும் என்று மாமன்னா நீ அன்றைக்கு செய்த மாபெரும் முயற்சி தான் இன்றைக்கு சூரிய சந்திரர் உள்ளவரை திருமுறை நிலை பெறுவதற்கு வித்திட்டது. அந்த சிதம்பரத்து அறையிலே இருந்து திருமுறைகளை எடுத்து முதல் 4 திருவுருவங்களை செப்பிலே செய்து வீதியுலா கொண்டு வந்து கோயிலே ஓதுவார்களை நியமித்து அந்த ஓதுவாருக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து இருப்பிடம் கொடுத்து கௌரவம் கொடுத்து அவர்களை தெய்வ சன்னிதானத்திலே பாடுகின்றவர்கள் பெருமைக்குரியவர்கள் என்று பெருமைப்படுத்திய மாமன்னன் நீ. உன்னால் தான் ஓதுவார் பாரம்பரியம் என்கின்ற ஒரு பெரும் பாரம்பரியம் இன்று வரை நிலை பெற்று மேலோங்கியது. போன இடமெல்லாம் கோயில் கட்டிய பரம்பரை நீ. உன்னுடைய மைந்தன் ராஜேந்திர சோழன் இலங்கை மீது படையெடுத்து வெற்றி வாகை சூடிய போது அவன் கருங்கல்லாலே புலனறுவையிலே ஒரு சிவன் கோவிலை கட்டினான். அந்த கோயில் தான் இன்றைக்கு இன்னும் அழியாமல் இருக்கிறது போரிலே. ஏனென்றால் அது கருங்கற்களால் அற்புதமாக ராஜேந்திர சோழனாலே கட்டப்பட்ட கோயில் என்றபடியால் அழியாமல் இருக்கிறது. ஈழத்தினுடைய அடையாளமாக சதுர்மங்கலம் என்று பெயர் வைத்து அந்த இடத்திலே நீ கோயில் கட்டிய காரணத்தினாலே என் சந்ததி, என் இனம், என் சமயம் ஈழத் திருநாட்டிலே மன்னர் பரம்பரை கட்டிய கோயில் என்று மாண்புற்று கொண்டிருக்கிறது. அந்த பெரிய பாரம்பரியங்களை எல்லாம் நாங்கள் நீள நினைத்துத்தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன அதிசயம்! இந்த திருக்கோயிலே ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற சதய விழா, அந்த சதய விழாவை காலையில் இருந்து நான் தரிசித்து கொண்டிருக்கிறேன். மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு சிலை வைத்து இன்று காலையிலே அந்த சிலைக்கு இலங்கை தமிழர் சார்பில் மாலையிட்டு மரியாதை பண்ணி வணங்கி எம்பெருமானை தரிசித்து இத்தனை ஓதுவார்கள், தமிழ்நாட்டு ஓதுவார்கள், இலங்கை ஓதுவார்கள், மலேசியா நாட்டு ஓதுவார்கள், அமெரிக்க நாட்டு ஓதுவார்கள் என்று பல பேர் இங்கே கூடியிருந்து திருமுறை அர்ப்பணம் செய்ய இருக்கின்றார்கள். உண்மையிலே இது பெருமைக்குரிய விடயம். திருமுறை, முறை என்றால் ஒழுங்கு, திரு என்றால் செல்வம், திரு என்றால் சிறப்பு, திரு என்றால் அழகு, திரு என்றால் அருள், அத்தனையும் ஒருங்கே அமைந்த திருமுறைகள். அதை ஆண்டவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்ற போது தமிழ் வாழும். செந்தமிழிலே பாடப்பட்டது திருமுறைகள். திருமுறைகளுக்கு இருக்கின்ற ஒழுங்கு, திருமுறைகளுக்கு இருக்கின்ற அழகு தமிழ். வேற்று பாடல்கள் எதுக்கும் இல்லை என்று தான் சொல்லலாம். திருமுறைகளை அழகான தமிழிலே எங்கள் நாயன்மார்கள் பாடி வைத்தார்கள்.
பழுதில்லாத தமிழிலே பாடி வைத்தார்கள். ஏக காலத்துக்கும் பொருத்தமாக பாடி வைத்தார்கள். கடவுளை வாழ்த்து பாடியது மட்டுமல்ல, என்ன துன்பப்பட்டவனும் திருமுறையை சமர்ப்பித்து மன்னிப்பு கேட்பானே ஆனால் அவனுக்கு விடிவு உண்டு என்று பாடியவர்கள் நாயன்மார்கள். அதனாலே அந்த நாயன்மார்களுடைய தேவாரங்கள் எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாக இருந்தவள் பெண்மணிதான். காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதிகம் பாடிய பெண்மணி, முதல் பதிகம் பாடியவர். நாங்கள் தேவாரம் பாடுவதற்கு முதல் திருச்சிற்றம்பலம் சொல்லுகிறோம். இது சோழன் சொல்லி தந்ததுதான். திருச்சிற்றம்பலம் சிதம்பரத்து அறையிலே இருந்து திருமுறைகள் மீட்ட காரணத்தினாலே தேவாரம் பாடுவதற்கு முதல் எல்லாரும் சொல்லுகின்ற வார்த்தை திருச்சிற்றம்பலம். தேவாரம் முடிக்கின்ற போதும் நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தை திருச்சிற்றம்பலம். ஆரம்பிக்கின்ற போது நம பார்வதி பதியேங்கிறோம். பார்வதியாகிய தாய் பெண்ணுக்கு பெருமதிப்பு கொடுத்த இனம் தமிழினம். அந்த பெண்ணை முதல்ல வைத்து போற்றிவிட்டு சிவனை பார்வதியை வாழ்த்திவிட்டு சிவனை வாழ்த்துகின்ற பாரம்பரியம் உண்டு. அது திருமுறைகளிலும் காணலாம். இன்றைக்கு எத்தனை பெண் ஓதுவார்களை இந்த சபையிலே காணுகிற போது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. என்றாலும் ஒரு நம்பிக்கை, காரைக்கால் அம்மையார் ஆரம்பித்து வைத்த அந்த திருமுறை பாடுகின்ற பாரம்பரியம், பாமாலை பாடுகின்ற பாரம்பரியம் பராசக்திமாருக்கே தொடக்கமாக இருக்கின்ற சிறப்பை இங்கே காணுகின்றோம். பெண் ஓதுவார்கள், அரச நிலை பெண் ஓதுவார்கள், வெவ்வேறு ஓதுவா மூர்த்திகளிடம் கற்றவர்கள் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். அதே போல மூத்த ஆண் ஓதுவார்களும் வித்துவான்களும் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். காரைக்கால் அம்மையார் இந்த நாட்டில் ஒரு புனிதவதி. பேருக்கு ஏற்ற போல புனிதமான கைங்கரியங்களை செய்தவர் காரைக்கால் அம்மையார். அந்த காரைக்கால் அம்மையார் இடைவிடாத கடவுள் பக்தி உடையவர். திருமண வாழ்விலே அந்த திருமண வாழ்வு குழம்பிய போது கடவுள் தன்னை ஏதோ நல்ல காரியம் செய்ய வைக்கிறார் என்று இந்த காரைக்காலில் இருந்து இமயமலையை நோக்கி கால்நடையாக சென்றவர். அழகான பெண், அழகான தோற்றமுடையவர், வாழ வேண்டிய வயதுக்குரியவர், எல்லாவற்றையும் இழந்து இமயமலையை நோக்கி போகின்ற போது இந்த உருவம் வேண்டாம், இந்த அழகு வேண்டாம், இந்த தோற்றம் வேண்டாம், யாரும் கண்டு என்னை விட்டு ஓடக்கூடிய பேய் உருவந்தா என்று கேட்ட பதிகத்தை தான் இப்பொழுது திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்ற பாடலை இங்கே ஓதுவார்கள் பாட இருக்கிறார்கள். கொங்கை திரங்கி நரம் விழுந்து குண்டு கண் வெண்பற் குழி வயிற்று பங்கி சிவத்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீழ்கணை காலோர் பெண் பேய் தங்கி அலறி உலறு காட்டில் தாழ் சடை 8 திசையும் வீசி அங்கங் குளிர்ந்ததனால் ஆடுமுங்கள் அப்பன் இடம் திருவாலங்காடே. இதுதான் இங்கே முதல் சமர்ப்பணம் செய்ய இருக்கிறார்கள். காரைக்கால் அம்மையாருக்கு மதிப்பு கொடுத்து முதல் பதிகம் பாடிய பெண்மணி என்ற அந்த பெருமையை நன்றி காணிக்கையாக அவர் படைத்த திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். இந்த பாட்டிலேயே அழகான தோற்றத்தோடு இருந்த புனிதவதி அசிங்கமான தோற்றத்தை எடுக்கின்ற போது கோரப்பற்களோடும் அசிங்க தோற்றத்தோடும் இமய மலையை நோக்கி போவதற்கு அந்த காட்சியையும் தந்த கடவுளே, அங்கே போய் உன் திருவடியை தொடுகின்ற போது அம்மே என்று ஆண்டவன் அழைத்து பேரர் கொடுத்த நன்றியையும் இந்த திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்திலே அம்மையார் அவர்கள் அழகாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதோ ஓதுவார்கள், அந்த பாடலை உங்களுக்கு சமர்ப்பிப்பார்கள். காவாய் கனகத்திரளே போற்றி, போற்றி போற்றி. தொடக்கமாக 4 பெருமக்களுடைய துதி தொடங்கி ஐயா அவர்கள் சொன்னதை போன்று காரைக்கால் அம்மையார் பாடல் பாடும்.
ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு தாவரு வல்கொள்ள பதம் போற்றி வாழி திரு நாவரூர் வல்கொள்ள பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாழோற்றி ஊழிமலி திருவாத ஊர கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுகள் வெண்ப புரிவையே கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுகள் வெண்ப புரிவையே பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுய நீழ்களை ஆரோ பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுய நீழ்களை ஆரோ பெண்பே பங்கி அலறி உலரு காட்டில் ஆழ்சடை எட்டு இசையும் நீக்கி தங்கி அலறி உலரு காட்டில் ஆழ்சடை எட்டு இசையும் வீசி அங்கம் குளிர்ந்தன ஆடும் எங்கள் அப்பனிடம் திருவாரங்காடே அங்கம் குளிர்ந்தன ஆடும் எங்கள் அப்பனிடம் திருவாரங்காடே திருவாலங்காடே எங்கள் அப்பனிடம் திருஆலங்காடே எங்கள் அப்பனிடம் திருஆலங்காடே துத்தம் கை கிள்ளை பிளறி தானம் உழையிலி ஓசைவன் பாடி துத்தம் கை கிள்ளை பிளறி தானம் உழையிலி ஓசைவன் பாடி சச்சரி குக்கரை பத்தையோடு தகுமிதம் தூதி காணவில்லை சச்சரி குக்கரை தக்கையோடு தகுனிதம் தூதி காணவில்லை மக்களம் கரடிகை வந்தை நின்றோர் கரடிகை வந்தை நின்றோர் கமருகம் குடமுழா பொந்தை வாசித்து கமருகம் குடமுழா பொந்தை வாசித்து அத்தனை விரவினோடாடும் எங்கள் அப்பன் திரு ஆலங்காடே அத்தனை விரவினோடாடும் எங்கள் அப்பன் திரு ஆலங்காடே
ஊரு உமை கொள்ள மிகரியது வழிபொடு தனதடி வழிபடும் பிடியதன் ஊரு உமை கொள்ள மிகு கரியது வழிபொடு தனதடி வழிபடும் இடர்கடி கணபதி வர இடர்கடி கணபதி வர அருளினல் மீது கொடை பணிவிடர் பயில் வனமுறையிறைய இடர்கடி கணபதி வர அருளினல் மீது கொடை பணிவிடர் பயில் வனமுறையிறைய சீர்காழி திருப்பிரமபுரத்தில் முதலாவது தேவாரம் இசைக்கப்பட்டது. ஞான குழந்தையாகிய திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தோணிபுரத்து ஈசனுடைய அந்த தீர்த்த தடாகத்திலே படிக்கட்டிலே நீரிலே மூழ்கி அனுஷ்டானம் காத்த தந்தையை காணவில்லை என்று கதறி அழுதபோது அம்மையும் அப்பனும் முன்னாலே வந்து காட்சி கொடுத்து ஞானப்பாலை பொற்கிண்ணத்திலே கொடுத்து ஞான குழந்தையினுடைய அழுகையை போக்கினார்கள். தாயும் தந்தையுமாக பரம்பொருளும் பார்வதியும் முன்னாலே வந்ததினாலே உயர்ந்த ஞானம் பெற்ற ஞான சம்பந்தர் அழுகையை மறந்து ஆனந்தமாய் இருந்தபோது தந்தையார் சிவபாத இறுதியர் தண்டிக்க முற்பட்டார். யார் உனக்கு பால் தந்தது? அந்த வேளையிலே தோணிபுரத்து கோபுரத்தை சுட்டி விரலால் காட்டி பால் தந்தவர்கள் இவர்கள்தான் என்று சொல்லுகின்ற போது தந்தைக்கு புரியவில்லை. 3 வயது நிரம்பிய குழந்தை தோணிபுரத்து ஈசனை அந்த பார்வதியையும் ஈசனையும் காட்டி இவர்கள்தான் பால் தந்தது போன்று சொன்னபோது தெரியாமல் தத்தளிக்கின்ற தந்தைக்கு திருமுறையை அர்ப்பணம் செய்து யார் எனக்கு பால் தந்தது என்று சொல்லுவதற்கு தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கள்வன் ஏழுடைய மலரால் உன்னை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமா பிரமேவிய பொம்மானிவன் என்று எடுப்பார். இதுதான் முதலாவது தேவாரம். இந்த தேவாரத்துக்கு மிகப்பெரிய பொருள் உண்டு. வாகீச கலாநிதி கீவா யெகநாதன் ஐயா அவர்கள் உள்ளங்கவர் கள்வன் என்ற தலைப்பிலே 16 பக்கத்திலே இந்த ஒரு தேவாரத்துக்கு பொருள் எழுதினார்கள். இந்த தேவாரம் இறைவனுடைய பஞ்சகிருத்திய தத்துவத்தை மட்டுமல்ல, வாழ்வினுடைய தத்துவத்தை சொல்லுகின்ற முதல் தேவாரம் கடவுளுடைய அடையாளத்தை சொல்லுகின்ற போது தோடுடைய செவியன் என்று ஆண்பாலிலே முடித்தது. உனக்கு யார் பால் தந்தது என்று சொல்லுகின்ற போது உமையம்மை தோடுடைய அந்த தாய் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் செவியன் என்று ஆண்பாலிலே ஏன் முடித்தார் என்பதற்கு வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் விளக்க சொல்லுவார்கள். அம்மையையும் அப்பனையும் பிரித்து பார்க்க முடியாத ஞான குழந்தை தோடுடைய செவியன் என்றது. தோடு மங்களமானது, அடுத்தது அது பார்வதியை குறிக்கிறது. செவியன் என்ற சொல்லு சிவபெருமானை குறிக்கிறது. முதலாவது பாடலுடைய முதலாவது வரிக்குள்ளேயே 1000 அர்த்தத்தோடு பாடப்பட்ட தேவாரம் தோடுடைய செவியன். அந்த தோடுடைய செவியனிலேயே சிவபெருமானுடைய தோற்றத்தை சொல்லுகின்ற போது மதியை தலையிலே வெண்மதியை சூடியிருக்கின்றார், சந்திரனை சூடியிருக்கின்றார். சந்திரன் பாவப்பட்டு தேய்ந்து போகின்ற போது அவனுக்கு கூட மன்னிப்பு கொடுத்த கடவுள் தலையிலே தூக்கி வைத்தார் காடுடைய சுடலை பொடி பூசிய.
சிவபெருமானுக்கு விருப்பமான பெரிய நெய்வேத்தியம் எது என்று கேட்டால் காடுடைய சுடலையில் இருக்கின்ற அஸ்தி, அதைத்தான் சிவபெருமான் பூசி இருக்கிறார். 3 வயது குழந்தை படிக்கட்டில் இருந்து யாரையும் காணவில்லை என்று அழுத குழந்தை இப்ப ஞானத்தோடு பேசுகிறது. பிறப்பு கப்பால் இறப்பு வருகின்ற போது எல்லோரையும் கொண்டு போய் சுடலையிலே சுடுகாட்டிலே நீராக்குகிறார்கள். அந்த நீராக்கிய நீரை எடுத்து சிவபெருமான் தன் தேகத்திலே பூசுகிறார். முதலாவது தேவாரத்திலே நிலையற்ற வாழ்க்கையினுடைய தத்துவம் பேசப்படுகிறது. சிவபெருமானுக்கு பிடித்த திருநீறு உயிரோடு இருக்கிற மனிதர்கள் கொடுக்கிற திரவியசியர் உள்ளங்கவர் கள்வன். சிவபெருமான் அர்ச்சனை தட்டத்திலே பெரிய திரவியங்கள் கொண்டு வரலாம், பட்டு பீதாம்பரங்களோடு கோயிலுக்கு கும்பிட வரலாம், நிறைய ஆபரணங்களோடு கோயிலுக்கு வரலாம், நிறைய பட்டம் படித்து சான்றிதழ்களோடு வரலாம். ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது அவன் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் கவர்ந்து வைத்திருக்கிற காரணத்தினாலே இவருடைய உள்ளம் புனிதமா என்றுதான் இறைவன் எதிர்பார்க்கிறார். அதை ஞான குழந்தை முதலாவது தேவாரத்திலேயே உள்ளங்கவர் கள்வன் என்று பாடினார். அந்த தேவாரத்திலே எல்லா துன்பத்தையும், பீடுகள் என்றால் துன்பம், அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கி எங்களுக்கு நல்ல வாழ்வு தருகின்ற அந்த பொம்மான், பெரிய தெய்வம், பெரிய மனம் படைத்தவன் சிவபெருமான் என்று அவர்கள்தான் எனக்கு பால் ஊட்டினார்கள் என்று காட்டி இந்த முதலாவது தேவாரத்தை பாடத் தொடங்கிய ஞான சம்பந்தரை கண்டு சிவவாத விருதியர் திகைத்தார். பின்னாலே பகவதியார் திகைத்தார். சீர்காழி ஊர் திகைத்தது. பின்னாலே ஊரூராக கோயில்களுக்கு சென்று பாடினார். இன்றைக்கு அவர் பாடிய திருமுறைகள் உலகம் உள்ளவரை நிலை பெற்றிருக்கிறது. அதனாலே அந்த முதல் தேவாரமே மிகப்பெரிய சான்று என்று கூறி இப்பொழுது அந்த தேவாரங்களை இங்கே ஓதுவார் மூர்த்திகள் சமர்ப்பணம் செய்கிறார்கள். தோளுடைய செவியன் விடை ஏறியோர் தோள் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரான் உரை நாள் பணிந்தே அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனே முற்றலாமை இளநாதமோடே நம்முளை கொம்பவை பூண்டு பற்றலோடு கலனா பலி தேர்ந்தனது உள்ளம் கவர்கள் கற்ற கேட்டல் உடையார் பெரியார்கள் கையால் தொழுதேத்த பெற்ற மூர்த்த பிரமாபுரம் மேவி
பேணுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய எம்மானிவன் புத்தரோடு பொறியில் சமணும் புறம் கூற நெறிநில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தன உள்ளம் கவர் கள்வன் மத்த யானை மருகம் குறி போர்த்தலும் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய எம்மானிவனல்வே மறை வல்ல முனியகன் பொய்கை அலமேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருவதிகை வீரட்டானம் திருத்தலத்தின் மீது முதல் திருமுறையை சமர்ப்பித்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகள். மருள் நீக்கியார் என்கின்ற பிள்ளை திருநாமத்தோடு பிறந்து வளர்ந்து மிகச் சிறப்பாக கற்று தாய் தந்தையினுடைய இழப்பும் சகோதரியினுடைய கணவனுடைய இழப்புக்கு பின்னால் சோகமே குடிகொண்ட குடும்பத்தின் இருந்து மிக கஷ்டப்பட்டு படித்து சமணர்களுடைய ஈர்ப்பினாலே சைவத்தை விட்டு சமணரோடு போய் வாழ்ந்து சமணரோடு நீண்ட காலம் வாழுகின்ற காலத்திலே தருமசேனர் என்ற பட்டம் பெற்று வாழ்ந்து அங்கு ஏற்பட்ட கடும் சுவையினத்தினால் சமணர்கள் கைவிட்ட போது சமண பள்ளியிலே பின்பக்கத்திலே ஒதுக்கப்பட்ட போது எனக்கு இனியார் துணை என்று அவஸ்தைப்பட்டவர்தான் மருள் நீக்கியாராகிய திருநாவுக்கரசு சுவாமிகள். அவர் தன்னோடு கூட பிறந்த சகோதரியாகிய திலகவதியை தேடுகிறார். சமண பள்ளியிலே சமையலில் இருந்தவன் உதவி செய்வதாக கூறி இவர்கள் பிறந்த இடத்துக்கு போய் தேடினால் அங்கே இல்லை. திலகவதியார் ஊர் தாண்டி அந்த பகுதியெல்லாம் தாண்டி போய் திருவதிகை வீரட்டானத்துறை மடத்திலே வாழுகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு வந்து சொன்னான். நள்ளிரவு நேரம் குற்றுயிராக அவஸ்தைப்படுகின்ற மருள் நீக்கியார் திருவதிகை வீரட்டானத்துறை திருமடத்தை நோக்கி போய் எத்தனையோ வருஷம் பிரிந்திருந்த சகோதரி திலகவதியாருடைய கால்களை பற்றி பிடித்து அக்கா என்னை காப்பாற்று என்று அழுதார். வீரட்டானத்துறை பெருமானுடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் தலையில இருந்து கால் வரை விபூதி திருநீறு பூசி எம் பெருமானே எத்தனை வருஷம் பிரிந்து வாழ்ந்த என் சகோதரனை இன்றைக்கு இந்த கோலத்திலே கொண்டு வந்து தந்திருக்கிறாய். இவன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று கோயிலுக்கு எந்த நாளும் தொண்டு செய்த திலகவதியார் அழ இந்த சகோதரனாக்கிய மருள் நீக்கியாருக்கு மேலெல்லாம் திருநீறு பூசி அழ பரம்பொருளாகிய சிவபெருமான் மருள் நீக்கியாரை மீட்டெடுக்கிறார். அந்த நேரத்திலே நாவுக்கு வலிமை கொடுக்க தொடங்குகிற போது அந்த நாவின் வலிமையை பெற்றவர் திருநாவுக்கரசர் என்கின்ற நாமத்தால் இன்று வரை அழைக்கப்படுகிறார். திருநாவுக்கரசு சுவாமிகள் முதல் பாடிய தேவாரம் அழுது கொண்டு பாடியது, சிரித்து கொண்டு பாடிய தேவாரம் அல்ல.
நோய்வாய்ப்பட்டு நொந்து போய் அங்கமெல்லாம் நெருப்பு பற்றுவது போல வருந்தி கொண்டிருக்கின்ற போது, கடவுளே, நான் இந்த கொடுமையை, கூற்றுவனாகிய யமன் முன்னாலே வந்திருக்கிறான், வயிற்றுக்குள்ளே வந்து விட்டான், என்னால் எதுவும் தாங்க முடியவில்லை, என்னை நீ காப்பாற்றுவாயே, ஆனால் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று பாடியவர் கூற்றாயின வாறுவில ககலீர் என்று தொடங்குகிறார். கூற்றுவன் என்றால் யமன், எல்லாருடைய உயிரையும் எடுக்க வருகின்றவன். அவன் வந்து நிற்கிறான். கொடுமை பல செய்தன நான் அறியேன் என்று இவர் பாடுகிறார். இந்த பாட்டிலே நான் அறியேன் என்ற சொல்லிருக்கிறதே மிகப்பெரிய ஆழமான கருத்துடையது. நாங்கள் இந்த ஜென்மத்திலே நாங்கள் என்னென்ன பிழை விடுகிறோம் என்று புத்தி தெரிய எங்களுக்கு தெரியும். ஆனால் போன ஜென்மத்திலே நாங்கள் எல்லாம் என்ன பிழை விட்டோம் என்று எங்களுக்கு தெரியாது. சின்ன வயதிலேயே தாயை இழந்து, தந்தையை இழந்து, வீட்டுக்கு தலைமகனாக வந்த கலிப்பகையாரை இழந்து, எல்லாரையும் இழந்து நான் இந்த நிலையில இருக்கிறேன் என்றால் நான் போன ஜென்மத்திலும் நிறைய பாவம் செய்திருக்கிறேன். அதனாலே தான் நாவுக்கரசர் முதலாவது தேவாரத்திலேயே கூற்றாயின வாறுவில ககலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏனென்றால் போன ஜென்மங்கள் எல்லாம் நிறைய பாவம் செய்த காரணத்தினாலே தான் இந்த ஜென்மத்திலே இப்படி ஒரு பொல்லாத நோய் வந்து வருத்துகிறது. இப்ப நான் அறிய பிழைவிடாவிட்டாலும் போன ஜென்மத்திலே யாருக்கு பாவம் செய்தேனோ எல்லாரையும் பார்த்து சிந்திக்க வைக்கின்ற தேவாரம். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும், என்னை, இந்த பாவியை, இந்த வினைகளுக்கு ஆட்பட்டிருப்பவனை, கொடிய நோயிலே வருந்தி கொண்டிருப்பவனை ஏற்று நீ காப்பாற்றுவாயானால் இரவும் பகலும் பிரியாது, உன்னை விட்டு பிரியாது நான் கும்பிடுவேன் அப்பா. எப்பொழுதும் எந்த நேரமும் நான் உன்னை கும்பிடுவேன். தோற்றாத என் வயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட, என்னுடைய அகம் வயிற்றுக்குள்ளே உள்ளே எங்க தொடங்குது எங்க முடியுது என்று தெரியாமல் நெருப்பு போல வயிற்றுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது. தாங்க முடியவில்லை, என்னை காப்பாற்று என்று கெஞ்சுகிறார். ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே. இந்த வீரட்டான துறையில் இருக்கின்ற தெய்வமே, புனிதமான தீர்த்தம் எல்லாவற்றோடும் இருக்கின்ற தெய்வமே, தாங்க முடியாமல் அந்தரப்படுகின்ற என்னை நீ காப்பாற்றுவையானால் நான் இரவும் பகலும் பிரியாது எந்நேரமும் நினைப்போடு வாழ்வேன் என்று பாடினார். அந்த நாவுக்கரசு சுவாமிகள் இந்த பாடலை பாடி ஆண்டவன் அருள் செய்த பின்னாலே கையிலே புல்லு செருக்குகின்ற உளவாரத்தோடு எத்தனை கோயில்களிலே போய் இரவு பகலாக தொண்டு செய்கிறார். அவரை சோதிப்பதற்காக இறைவனை கொண்டு வந்து புல்லு செருக்கின்ற இடத்திலே ஒரு தங்க கட்டியை போட்டு பார்க்கிறார். அப்ப கூட அந்த தங்கத்திலே பற்று பெறாமல் அதையும் அப்புறப்படுத்தி விட்டு புல்லு செதுக்கினார். பரம்பொருளாகிய சிவபெருமானை ஏங்கி போய் பார்த்தார். சேக்கிழார் அதைத்தான் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் வேண்டினார். நாவுக்கரசர் கடவுள் அருள் செய்த பின்னாலே எனக்கு முத்திதா, எனக்கு அதுதா, இதுதா, பொன்தா, பொருள்தா எதுவும் கேட்கவில்லை. உனக்கு மீள அடிமையாக இருந்து தொண்டு செய்வதே என்னுடைய வாழ்க்கை என்று சொன்ன அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம் இப்பொழுது சமர்ப்பணம் ஆகிறது. நன்றி. கூற்றாயினவாறு விலக்கையிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அகம்படியே குடரோடு துறக்கி
நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் இணையாதொரு போதும் இருந்தறியே பஞ்சம் இதுவும் பது கண்டறியே கைதோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்தென்னை அழிவதனை கணிகாமல் துறந்து கரந்துவிடு அஞ்சே
ஆன்மீக பெருமக்களே, இந்த திருப்பதிகங்களை பாடும் பொழுது ஓதுவாமூர்த்திகள் அனைவரும் இங்கே எம்பெருமானுக்கு, அங்கே பெரிய பெருமானுக்கு பாலினால், நறு நெய்யால், பழத்தினால் பயின்றாட்டல் என்று சொல்லக்கூடிய அபிடேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிலே மனதிலே இருத்தி நமது இடர்களையெல்லாம் களைய வேண்டும், பொன் பொருள் வேண்டும், நாம் நீடு வாழ்வு பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும், இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று மனதிலே நீங்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டு இந்த பதிகங்களை பாட வேண்டும். இந்த பதிகங்களை பாடும் பொழுது ஓதுவாமூர்த்திகளும் உங்களுடைய இதய கமலத்திலே இறைவனுடைய திருவருளை சிந்தித்து பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது அடுத்த பதிகத்தினுடைய உரையினை ஐயா அவர்கள் ஆற்றுவார். திருவண்ணை நல்லூர் திருப்பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருமுறை. ஆலால சுந்தரன் என்று அழகாக பேசப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவண்ணை நல்லூரிலே திருமண கோலத்திலே மணமகனாக வந்து வீற்றிருக்கின்ற போது பரம்பொருளாகிய சிவபெருமான் மாறு வேடத்திலே ஒரு கிளப்பிராமண வடிவத்திலே வந்து ஆட்கொள்ள வந்து நிற்கின்றார். மணக்கோலத்திலே இருக்கின்ற மணமகன் மணமகள் எவ்வளவு கற்பனைகளோடு வீற்றிருக்கின்ற போது, புரோகிதர்கள் வேதம் சொல்லுகின்ற போது, திருமணத்துக்கு வாழ்த்துகின்றவர்கள் திருமண பந்தலில் இருக்கின்ற போது, அந்த திருமண பந்தலுக்கு இடையிலே புகுந்த ஒருவர் நிறுத்து திருமணத்தை என்றார். நீ யார் என்று கேட்டார்கள். இந்த மணமகன் ஆலால சுந்தரன் பிறவியாக எனக்கு அடிமை என்றார். அங்கே இருந்த புரோகிதர்கள், அங்கே நின்றவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, உனக்கு அடிமையா, அதற்கு என்ன அத்தாட்சி வைத்திருக்கிறாய் என்று கேட்ட உடனே ஒரு ஓலையை எடுத்து ஆலால சுந்தரன் எனக்கு அடிமை என்கின்ற அந்த ஓலையை காட்டின உடனே அந்த ஓலையை பார்க்காமலே மணக்கோலத்தில் இருந்த ஆலால சுந்தரர் கிழித்து எறிந்தார். வந்தவர் சிவபெருமான் மாறு வேடத்திலே வந்தவர் சிரித்தார். ஆலால சுந்தரனே, நீ கிழித்த ஓலை நசல், இதோ அசல் என்னிடம் இன்னும் இருக்கிறது என்று அடுத்த ஓலை எடுத்து புரோகிதரிடம் கொடுத்தார். புரோகிதர் படித்து விட்டு திகைத்து போய், ஆலால சுந்தரனே, இந்த ஓலையின்படி நீ அடிமைதான். அடிமையாக இருக்கின்றவன் உத்தரவு பெறாமல் எப்படி திருமணம் செய்யலாம் என்று கேட்டுவிட்டு எனக்கு பின்னாலே வா என்றார். திருமணத்துக்கு வந்தவர்களெல்லாம் கவலையோடு பின்னாலே போகின்ற போதுதான் திருவண்ணை நல்லூர் திருக்கோயில் மண்டபத்திலே நடந்த அந்த திருமணம். திருவண்ணை நல்லூர் மூலஸ்தானத்திலே வந்தவர் போய் நான் யார் என்று காட்டிவிட்டு மறைந்தார். திடுக்கிட்டு போன ஆலால சுந்தரருக்கு போன ஜென்மம், அங்கே மேலே இருந்த வாழ்வினுடைய நினைப்பு, அனிந்திதை கமலினியை நினைந்து அங்கே மேலே இருந்து பூ கொய்ய போன இடத்திலே பெண்கள் பற்றிய இன்பத்திலே இருக்கின்றாய், மண்ணுலகத்திலே போய் பிறவா என்று இறைவனை அனுப்புகின்ற போது என்னை நீங்கள்தான் மீட்க வேண்டும் என்ற போது நான் பொறுத்த நேரம் உன்னை வந்து மீட்டெடுப்பேன் என்று சொன்னவன் பரம்பொருள். இப்போ திருமண வீட்டிலே வந்து மீட்டெடுக்க வந்த இறைவன் திருமணத்தை குழப்பினான் என்று கோபித்து பித்தா பேயா என்று அந்த திருமண பந்தல்லே சிவபெருமானை யாரென்று தெரியாமல் ஏசினார் இந்த ஆலால சுந்தரர். அந்த ஆலால சுந்தரருக்கு இப்பொழுது சிவபெருமான் நான் தான் என்று காட்சி கொடுத்த உடனே, சுவாமி என்னை மன்னித்துக்கொள், நீ யாரென்று தெரியாமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உன்னை பித்தன் பெயன் என்றெல்லாம் ஏசி விட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்று. அதுக்கு பிராய சித்தன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலால சுந்தரர் ஆண்டவனை பார்த்து கேட்டார். அந்த பரம்பொருளாகிய சிவபெருமான் பாட்டே அர்ச்சனையாகும், ஆதலால் சொற்றமிழ் பாடு என்றார், தூமறை பாடும் வாயால் என்று சேக்கிழார் உச்சரித்தார். அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் சொற்றமிழ் பாடு என்றார், தூமறை பாடும் வாயால். இந்த உலகத்துக்கே வேதம் சொன்ன சிவபெருமான்
சுந்தரரை பார்த்து, திருவண்ணை நல்லூர்லே எனக்கு விருப்பமான அர்ச்சனை தமிழிலே பாடுவது தான். இன்றைக்கு இங்கே தமிழில் அர்ச்சனை செய்கிறீர்கள். சிவபெருமானுக்கு விருப்பம் தமிழ் அர்ச்சனை என்று திருவண்ணை நல்லூரில் கேட்டு நீ பாட்டு பாடு. இப்போ சுந்தரருக்கு பெரிய குழப்பம். சிவபெருமானை கொஞ்ச நேரத்துக்கு முதல் கண்ட வார்த்தையாலே ஏசியவர் சிவபெருமானை இப்பொழுது சொல்லுகிறார் பாடு என்று. சுவாமி, இந்த நேரம் எனக்கு குழப்பமாக இருக்கிறது, வார்த்தையே வருகிறதில்லை. சிவபெருமான் அடுத்த தண்டனை கொடுத்தார், பித்தனென்றே பாடு. முதல் பித்தனென்று தானே என்னை ஏசினாய், பித்தனென்றே பாடு. சுந்தரர் தெளிந்த ஞானம் பெற்றவர். பித்தனென்று பாடு என்று இறைவன் அடியெடுத்து கொடுத்த பின்னால் என்ன செய்வது? அந்த பித்தனை என்ன செய்தார்? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலாய. இந்த பாட்டினுடைய முதலாவது அடிக்கே பெரிய பொருள் உண்டு. திருமுறைகளை பற்றி ஆராய்ந்த பேரறிஞர்கள் எல்லாம் இந்த முதல் அடியை மிக உயரத்திலே போற்றினார்கள். என்ன சொன்னார் என்றால், சிவபெருமான் தலையிலே பிறை சூடி இருக்கிறார். இந்த சந்திரன் பல குற்றங்கள் செய்தவன். 12 பெண்களை திருமணம் செய்துவிட்டு ரோகிணியை மட்டும் இன்பம் கொண்டாடி கொண்டிருந்தவன். எல்லா பெண்களும் சாபமிட்ட காரணத்தினாலே அவன் தேய்ந்து போகின்ற போது சிவபெருமான் காலில் போய் விழுந்தான். சிவபெருமான் தூக்கி தன்னுடைய தலையிலே அந்த கூராக இருக்கிற சந்திரனை வைத்தார். சுந்தரரை மணக்கோலத்திலே தடுத்தாட்கொண்ட இறைவனை பார்த்து சுந்தரர் சொன்னார், அந்த சந்திரனுக்கு கூட மன்னிப்பு கொடுத்த இறைவா, என்னை நீ ஏற்க மாட்டாயா? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலால். மனிதர்களுக்குத்தான் சின்ன சின்ன மனம், சின்ன சின்ன கோபங்களை வச்சு சாதிப்பார்கள். கடவுளுக்கு அப்படி இல்லை. கடவுள் பெரிய மனம் படைத்தவன். கடவுள் எல்லாரோடும் கோபித்து விட்டால் இந்த உலகத்தில் யார் மிஞ்ச போகிறார்கள்? பெரிய மனம் படைத்த இறைவா, என்னை மன்னித்து கொள்ளா என்று கேட்பதற்காகத்தான் பித்தா பிறை சூடி பெருமானே அருளால். பெருமான் என்று நாயன்மார்கள் பாடியது பெருந்தன்மையுடைய இறைவன். அந்த இறைவனை என்ன கேட்கிறார்? வைத்தாய் எத்தால் மறவாதே நினைக்கின்றேன், மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை. நான் உன்னை மறக்காமல் என்னுடைய நெஞ்சிலே வைத்திருப்பேன். இந்த பெண்ணை நதி இருக்கிறதே, அந்த பெண்ணை நதி தான் இந்த திருவண்ணை நல்லூருக்கு தீர்த்தம். அந்த திருவண்ணை நல்லூரில் தீர்த்தமாக இருக்கின்ற பெண்ணை நதி குளிர்மையானது, பாவத்தை கழுவது, மன்னிப்பது. அந்த நதிக்கு பக்கத்தில் இருக்கிற நீ என்ன மன்னிக்க மாட்டாயா? இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னவென்றால், நீ இடப்பாகத்திலே எந்த நேரமும் ஒரு பெண்ணை வைத்திருக்கிறாய். வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையில் எந்த நேரம் இடப்பாகத்திலே ஒரு பெண்ணை வைத்திருக்கிறாய். நான் ஒரு திருமணத்துக்கு வந்து ஒரு பெண்ணனோடுக்கு பக்கத்தில் இருக்கிற போது நீ தடுத்தாய், நான் உன்னை ஏசி விட்டேன். இப்போ வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள், அத்தா உனக்கு ஆளாயினி அல்லே நினலாமே. அத்தன் என்றால் எங்களுக்கு தலைவன். ஒரு காலத்திலே பெண்கள் கணவனை அத்தா என்றுதான் கூப்பிட்டார்கள். பின்பு அதுக்கு முதல் பிராணநாதா என்று கூப்பிட்டார்கள், அத்தான் என்று கூப்பிட்டார்கள். இப்பொழுது பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்கள். சிவபெருமானை பார்த்து அத்தா என்று ஏன் சொன்னார் என்றால், எனக்கு நீதான் எல்லாமே. ஒரு பெண் திருமணமானா எல்லாமே கணவன் தான். அவனை அத்தா என்று சொல்லுகின்ற ஒரு பாரம்பரியம் தமிழில் இருந்தது. அது இன்றைக்கு மருவி விட்டது. இப்போ சுந்தரர் என்ன செய்கிறார்? அத்தா உனக்கு ஆளாயினி. இவ்வளவு நாளும் பெண்கள் தான் அத்தனுக்கு ஆளாகிவிட்டால் அவனை விட்டு போக மாட்டார்கள். நான் உனக்கு, நீதான் எனக்கு அத்தா, நான் உனக்கு ஆட்பட்டு விட்டேன், என்னை விட்டுட்டு போய்விடாதே, என்னை நீ ஏற்றுக்கொள், என்னை மன்னித்து விடு என்று கெஞ்சி கேட்ட பாடல்லாம் பித்தா பிறை சூடி பெருமானே அருளால். பித்தன் என்ற சொல்லு ஒருவரை திட்டுகின்ற சொல்லு, சிவபெருமானை யாரென்று தெரியாமல் திட்டிய சொல்லு. கடவுளுக்கு ஒரு நகைச்சுவை, தன்னை திட்டிய வார்த்தையாலேயே புகழ்ந்து பாடு என்று ஒரு தண்டனை கொடுக்கிறார். சுந்தரர் அந்த தண்டனையை கெட்டித்தனமாக பாடுகிறார். சில பேர் வைத்தாய் பெண்ணை என்றால் பல பேர் பெண்ணை பற்றித்தான் பேசினார்கள்.
பேரறிஞர்கள் சொன்னார்கள், இந்த திருவெண்ணைநல்லூர் தீர்த்த தடாகம் பெண்ணை நதி. அந்த பெண்ணை நதிக்கு தான் முன்பொரு காலத்திலே திருவெண்ணைநல்லூர் சுவாமி தீர்த்தமாட போவார். எல்லா பாவத்தையும் கழுவுகின்ற அந்த நதியை வைத்தாய், பெண்ணை பக்கத்திலே வைத்துக்கொண்டு, என்னை கழுவ மாட்டாயா, என்னை புனிதமாக்க மாட்டாயா, அத்தா உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், இனிமேல் நீதான் எனக்கு தலைவன், நீதான் எல்லாம் என்று கெஞ்சி கேட்ட பாடல் இப்பொழுது சுந்தரருடைய முதல் தேவாரமாக தொடர்ந்து சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். நன்றி. சுதிபோடு பிறை சூடி பெருமானே அருளாளா என் தாய் மறவாதே நினைக்கின்றே மனத்துள்ளே வைத்தாய் என்னை தெல்வாய் என்னை நல்லோ அருள் கூரையுள்
ராஜராஜ சோழனின் 1039வது சதய விழா பெருவிழாவிலே பன்னிசை என்று சொல்லக்கூடிய தமிழ் மண்ணின் இசையாக இருக்கக்கூடிய தேவார இன்னிசையினை சேர்ந்திசை வழிபாடு என்ற முறைமையிலே தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர்கள் நலச்சங்கம் சார்பிலே 148 பிடாரர்கள் என்று சொல்லக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் ஆண் பெண் கலைஞர்கள் இங்கே இணைந்து சிறப்பான முறையிலே இங்கே திருப்பதிகங்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள், விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விண்ணப்பத்திற்கிடையிடையே நமது ஈழத் திருநாட்டின் செஞ்சொற்செல்வர் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையிலே நமக்கெல்லாம் விளக்கங்களை ஆங்காங்கே சொல்லி வருகின்றார்கள். இதிலே தேவார பாடசாலைகளில் பயின்றவர்கள் மட்டுமல்லாமல் அரசு இசைப்பள்ளியிலே பயின்ற மாணவர்கள் மாணவிகள், அதோடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பயின்றவர்கள் மற்றும் கரந்தை தமிழ் சங்கத்திலே பயின்றவர்கள், அதோடு திருவாரூர் தேசிய பல்கலைக்கழகத்திலே இசைத்துறையிலே பயின்றவர்கள் என்று அவர்களோடு இணைந்து பொதுமக்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் என்று அனைவரும் இங்கே இணைந்து இந்த திருமுறை விண்ணப்பத்தினை செய்வதுதான் மிக பொருத்தமாக சிறப்பான நிகழ்வாக இங்கே அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு அனுமதி அளித்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து பல விதத்திலும் இங்கே உதவி கொண்டிருக்கக்கூடிய பல நூறு நெஞ்சங்களை நாங்கள் இங்கே வரிசைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது. ஆனாலும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஒரு வரியாக நாங்கள் அன்போடு நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து திருமுறை விண்ணப்பத்திலே நாயன்மார்களை போற்றக்கூடிய திருப்பதிகத்தினுடைய விளக்கத்தினை ஐயா அவர்கள் உரைக்க தொடர்ந்து விண்ணப்பத்தினை செய்வோமாக. இப்பொழுது திருத்தொண்டர் தொகை என்கின்ற அற்புதமான சுந்தரர் பாடிய அடியார்களை வாழ்த்து பாடிய அற்புதமான படைப்பொன்று. திருத்தொண்டர் தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதியும் தான் சேக்கிழார் சுவாமிகளை அனபாய சோழன் காலத்திலே திருத்தொண்டர் புராணம் பாடுவதற்கு மூலமாய் அமைந்தது. இன்றைக்கு சேக்கிழார் படைத்த பெரிய புராணத்தை கொண்டாடி மகிழ்கிறோம் என்றால் அதற்கு மூலமாக அமைந்ததே திருத்தொண்டர் தொகைதான். திருத்தொண்டர் தொகையை மிக அற்புதமாக பாடியவர் சுந்தரர். அது மட்டுமன்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எந்த சாதியிலே எந்த கோத்திரத்திலே எவர் பிறந்தாலும் சிவனுக்கு தொண்டு செய்தவர்கள் உயர்ந்தவர்கள் தெய்வமாக போற்றப்பட வேண்டியவர்கள் என்கின்ற மகாபெரு தத்துவத்தை இந்த உலகத்துக்கு முதல் பாடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனாலே தான் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவர்க்கும் அடியேன், இல்லை எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன், இளையான்குடி மாறனார் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், விரிபொழில் சூழ் குன்றையார் புறன் மீண்டற்கடியேன், அல்லிமென முல்லை அந்தார் அமர்நீதி கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கடியேன் என்று தொடங்கி ஒவ்வொரு 60 அடியவர்களை இங்கே சுந்தரர் இந்த திருத்தொண்டர் தொகையிலே பாடினார். நம்பியாண்டார் நம்பியையும் சுந்தரரையும் சுந்தரரை பெற்ற தாய் தந்தையையும் சேர்த்து சேக்கிழார் பின்னாலே 63 அடியவர்களை பாடினார். சுந்தரர் பாடியது 60 அடியவர்களை. சுந்தரர் தான் இந்த திருமுறையிலே ஒரு புரட்சியை செய்கிறார். என்னவென்றால், எத்தொழிலை செய்தால் என்ன, ஏதவத்தை பட்டால் என்ன. இறைவனுடைய அடியவன், இறைவனுக்கு தொண்டு செய்கின்றவன், கடவுளாலே போற்றப்படுகின்றவன், இன்றைக்கும் அடியார்க்கு அடியேன் என்று வணங்க வேண்டும். தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரத்திலே 3000 என்று சொல்லுகின்றவர்களை போற்றிய சுந்தரர் அதே வாயால் சட்டிபான செய்கின்ற குயவத் தொழிலை செய்த நீலகண்டரை போற்றுகிறார்.
திருநீலகண்டர் உங்களுக்கு தெரியும் சட்டிபானை செய்தவர். ஆனால் அவர் செய்த ஒரு மாபெரும் தவறு என்னவென்றால், கட்டிய மனைவியை இருக்கின்ற போது ஒரு விலைமாது பெண்ணிடம் தற்செயலாக போய்விட்டார். அந்த செய்தி அறிந்து கட்டிய மனைவி வீட்டுக்கு வந்தபோது சாப்பாடு கொள்ளலாம். திருநீலகண்டர் அவளை தொடுகின்ற போது எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்றார். எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம். சேக்கிழார் அதை அழகாக சொன்னார். ஆதியான் நீலகண்ட தளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரார் தமை என்றன் மனத்திலும் தீண்டேன்தான். சத்தியமா சொல்லுகிறேன் பெண்ணே, நான் கும்பிடுகின்ற திருநீலகண்டத்தின் மேல் ஆணையாக சொல்லுகிறேன், இன்று முதல் எந்த ஒரு பெண்ணையும் நான் மனத்தாலையும் தீண்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்த அந்த திருநீலகண்டர் என்கின்ற சட்டிபானை செய்கின்ற குயவரை இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைவாழ் அந்தணர்களை வாழ்த்தி விட்டு அடுத்த வரியிலே சத்தியத்தை காப்பாற்றி கடைசி வரை காப்பாற்றி சிவபெருமானுடைய பேரருளை பெற்ற அந்த சட்டிபானை செய்கின்ற குயவரிடத்தில் இருந்த பெருந்தன்மையை சொல்லுவதற்காகத்தான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவர்க்கும் அடியேன் இல்லை என்று எண்ணாத இயற்பகைக்கு அடியேன். இயற்பகை நாயனார் இவர் வீட்டுக்கு வந்து சிவசிவா என்று விட்டு ஏதாவது ஒன்று கேட்டால் கொடுப்பார். உணவு கொடுப்பார், வஸ்திரம் கொடுப்பார், வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை எடுத்து கொடுப்பார். எல்லாரும் அவருக்கு பேர் மாற்றி விட்டார்கள். என்ன மாற்றி விட்டார்கள்? இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கின்ற கொடை வள்ளலன். சிவபெருமான் பார்த்தார், நான் ஒரு முறை போய் இவனை சோதித்து பார்ப்போம். போனவர் என்ன சொன்னார்? எனக்கு ஒரு பொருள் வேணும் என்றார். அந்த பொருள் உயிருள்ள பொருளாக இருக்க வேண்டும். என்ன உயிருள்ள பொருள்? உன்னுடைய அழகான மனைவி நிற்கிறாள், அவனை எனக்கு காணிக்கையாத்தா இந்த சிவனடியார். இதையுமே இல்லை என்று கொடுப்பா என்று சொன்னார்கள். இதை தருவாயா என்று கேட்டார். சோதிக்க வந்த சிவபெருமான யாரென்றே தெரியாமல், நல்ல காலம் என்னிடம் இருக்கின்ற ஒன்றை கேட்டீர்கள், இதோ தருகிறேன். அந்த பெண்ணை பார்த்து இந்த சிவனடியாருக்கு பின்னாலே போன்றார். சிவபெருமானே திடுக்கிட்டு, இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்த தீரனே ஓலம் ஓலம் என்று சிவபெருமானே ஒரு ஞானியை சந்தித்தது போல வாழ்த்திய அந்த பெரியவர் இயற்பகை நாயனாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லை எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்று பாடினார். அடுத்தது வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன். பெரிய புராணத்திலே மெய்ப்பொருள் நாயனாரை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நாட்டினுடைய மன்னன் எந்த போர்க்களத்துக்கு போனாலும் திருநீறு உருத்திராட்சம் அந்த கோலத்திலேயே போனவர். யார் போருக்கு போனாலும் அவரோடு வெல்ல முடியவில்லை. இன்னொரு நாடு சேதி நாட்டு மன்னனாகிய முத்தநாதன் என்றவன் இவரை கொல்லுவதற்கு என்ன வழி என்று ஒற்றரை அனுப்பினான். ஒற்றன் போய் பார்த்து விட்டு சொன்னான், மெய்ப்பொருளை கொல்லுவதென்றால் ஒரு சிவனடியார் வேடத்திலே போனால் அந்த நாட்டிலே எந்த சோதனையும் கிடையாது. அரண்மனைக்குள்ளே விடுகிறார்கள். அந்த கோட்டை கொத்தளம் எல்லாம் காவல் இல்லை. நாங்கள் நள்ளிரவு போனோம். யார் போய் யாசகம் கேட்டாலும் மன்னன் கொடுக்கிறான். இப்போ முத்தநாதன் என்ன செய்தான்? போருக்கு கொண்டு போகிற வாளை எடுத்து தன்னுடைய பையிலே கட்டி கொண்டு சன்னியாசி போல போகின்றான் மெய்ப்பொருளுடைய அரண்மனைக்கு. நடுநிசி நேரம் போகிறான். மெய்யலாம் நீறு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினிற் படைக்கிறந்த புத்தக கவளி ஏந்தி மை பொதி விளக்கே என்ன மனத்திடை கருப்பு வைத்து பொய்த்தவ வேடங்கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். பொய்யான வேடங்கொண்டு அந்த இடத்துக்கு போகின்ற அந்த முத்தநாதன் பாவம் மெய்ப்பொருள் பள்ளி அறையிலே உறங்கிய மெய்ப்பொருள் வந்து இவனை நம்பி ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார், என்ன வேண்டும் என்ற நான் ஒரு ஆகமத்தை உங்கள் செவிகளுக்கு செப்ப போகிறேன் என்று காதை கொடுத்தார். அப்படி கொடுக்க அவர் பாவம் மெய்ப்பொருள் அதை கேட்க நினைக்கின்ற போது கண்ணை மூடி கும்பிட
கத்தியை எடுத்தான், ஓங்கி குத்தினான். அப்படி ஓங்கி குத்திய போது குற்றுயிராக விழுகின்ற காலத்திலும் தன் மெய்ப்பாதுகாவலனை கூப்பிட்டு, இவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள், திருநீற்றோடு வந்தால் பரிசு கிடைக்கும் என்று நம்பி வந்தவன். அவனுக்கு அந்த பரிசை நாங்கள் கொடுப்போம், எல்லை வரை கொண்டு போய் விட்டுட்டு வா என்று காவலனிடம் சொல்றார். வென்றவர் கிடையூரின்றி விட்டனன் என்று கூற இன்றென கையன் செய்த உதவியை யார் செய்ய வல்லார், நின்றவன் திசையை நோக்கி நிறைபெறும் கருணை கூர்ந்தார் என்று பின்னாலே சேக்கிழார் விதந்து போற்றிய அந்த மெய்ப்பொருள் நாயனாரை வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், அப்படியான ஒரு பெரியவனுக்கு நான் அடிமையப்பா என்று பாடிய அந்த சுந்தரர். அடுத்து விரிபொழில் சூழ்குன்றையார் விரண்மீண்டற்கடியேன். விரண்மீண்டருடைய சரித்திரம் பெரிய சரித்திரம். நேரத்தை கருத்தில் கொண்டு நான் முடிக்கின்றேன். முல்லையந்தார் அமர்நீதி நாயனார் அவர் இல்லை எப்படி கடவுள் பக்தி செலுத்தினார் என்பதை திருத்தொண்டர் தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதியும் பெரிய புராணமும் கூறுகிறது. முல்லையந்தார் அமர்நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கடியேன். அந்த அம்மான் என்கிற சொல்லு தமிழ்லே ஒரு பழந்தமிழ் சொல்லு. தாயோடு கூட பிறந்த சகோதரனை அம்மான் என்று சொல்லுவார். சிவபெருமானை அம்மான் என்று அழைக்கின்றார் சுந்தரர் முதல். அந்த செய்தி இந்த பாடலில் உண்டு என்று கூறி இந்த திருத்தொண்டர் தொகையை சமர்ப்பிக்குமாறு வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய.